உனக்காக லாக்கரையே உடைக்கிறேன். என்ன லாக்கர் சாவியா சைக்கிள் சாவியா அது? தரடா டேய். பண்ணிட்டு இருக்க? எந்த சாவியும் சேர மாட்டேங்குது, அதனால உடைச்சு திறக்க போறேன். உடைக்க போறியா? நிஜமா? சத்தியமா உடைக்க போறியா? சத்தியமா. உடைச்சேனே எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுடா. எனக்கு இப்படி ஒரு சித்தி. அண்ணே எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, வேர்க்கல்ல வாங்கணும். 1000 ரூபாய்க்கு வேர்க்கல்லையா? நீ தின்னே குடும்பத்தை அழிக்க போற. ஹெல்ப் பண்ணுங்க. என்ன அவல குரல்? அவன் வேற உள்ள வந்துட போறான். கொஞ்சம் இருங்க. சக்கரவர்த்தி நானும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். மலைப்பாதையில காரை வேகமா ஓட்டாதேன்னு அவன் கேட்கல. விளைவு, ஒரு வளைவுல பிரேக் சரியா பிடிக்கல, காரு ஸ்கிட் ஆயிடுச்சு. நான் எப்படியோ கார்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா காரு மலையில இருந்து உருண்டு கிடுகிடு பள்ளத்துல விழுந்து எரிஞ்சு போச்சு. ஆத்துல கரைக்கிறதுக்கு அவனோட அஸ்தி கூட கிடைக்கலப்பா. அப்போ எங்க பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பா எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன இரும்பு மனசா? இந்த லாக்கரை கட்டிக்கும் போது பெரியப்பாவை கட்டிக்கிற மாதிரி இருக்கு பெரியப்பா. ஐயோ என்னையும் கொஞ்சம் பேச விடா. பெரியவரே, இந்த பாரத்தை எல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே, இதை எப்படி நான் தனியா சுமக்க போறனோ? அதுக்கு நம்ம 2 பேரும் ஆளுப்படியா சுமப்போம். என்னோட பெரியப்பாவை தொடாதீங்க. பொம்பளைங்க தொட்டா பெரியப்பாவுக்கு பிடிக்காது, அவர் கருப்பு கரச. கையெடு. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? வக்கீல் சார் வாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க பெரியப்பா செத்துட்டார். அந்த மேட்டரை சொன்னதே நான் தான். அவர் உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வாங்க படிக்கிறேன். வாங்க. ஐயோ பெரியப்பா நம்மள பிரிக்கிறாங்க பெரியப்பா. அம்மா அம்மா, என்ன டிரைவர்? ஐயா ஊட்டிக்கு ரெஸ்ட் எடுக்க போனாங்க இல்லையா? ஆமா. கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கம்மா. இந்த உயிர்ல சம்பந்தப்பட்டவங்கல்ல சாந்தியும் ஒருத்தி, அவளும் வரட்டும். அவதான் எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டால, அப்புறம் என்ன சொத்துல சொந்தம் கொண்டாடுறது? மேல படிங்க ஐயா. காமாட்சி, இந்த சொத்து பூரா சக்கரவர்த்தி சுயமா சம்பாதிச்சது. உயில படிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கேட்க வேண்டியது உங்க எல்லாருடைய உரிமை. அவளும் வந்துடட்டமே. ஆமா பெரியப்பா, 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 பெரியப்பா. பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் அவரோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். சாந்தி, அழாதம்மா. சக்கரவர்த்தியோட ஆத்மா சாந்தி அடைய ஒரே வழி இந்த உயில் தான். இத படிக்கிறேன், கேளுமா. மாமா, அவரோட சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நான் அவர் மேல அன்பு செலுத்தல. அவர் என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு மதிப்பே கிடையாது. அந்த பாசத்தை பணத்துக்கு விலை பேச நான் விரும்பல. சாந்திக்கு சொத்துல பங்கு வேண்டாமா? நீங்க படிங்க. மேல படிங்க. பெரியப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோ மட்டும் எனக்கு கொடுங்க, அதுவே எனக்கு போதும். குழந்தை ஆசையா பெரியவர் போட்டோ கேக்குது. சாந்திமா, நீ எடுத்துக்கடா. வக்கீல் சார் சீக்கிரம் உயில படிங்க. குடிக்க கொஞ்சம் மோர் தரீங்களா? நீங்க முதல்ல உயில படிங்க, உங்களுக்கு லஸ்ஸியே கலந்து தரேன். அட்லீஸ்ட் தண்ணியாவது கொஞ்சம் கொடுங்களேன். தண்ணி எடுத்து கூடா. நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க உயில மாத்திடுவீங்க. நீங்க முதல்ல உயில படிங்க. சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. நிகழும் விபவாண்டு மாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள் கடக லக்னத்தில். இது என்ன கல்யாண பத்திரிகையா இல்ல உயில? மேட்டர் மாத்திரம் படிங்க. படிக்கிறேன். சக்கரவர்த்தி ஆகிய நான் என் முயற்சியாலும் உழைப்பாலும் சுயமாக சம்பாதித்த ஷெட்யூல் ஏபி பிரிவுகளில் அடங்கிய ஸ்தாவர ஜங்கம சொத்துகள் அனைத்தையும் என் ஜீவன காலத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்குள் என் உறவினர்களாகிய என் தம்பி கோடீஸ்வரன், அவன் மனைவி காமாட்சி, கோடீஸ்வரன் மகன் ஜக்கு, அவன் மனைவி கண்ணம்மா, திருமணமாகாத மகள் லலிதா திருமணம் செய்து கொண்டு அவளும் அவள் கணவனும், மற்றொரு தம்பியின் மகளாகிய சாந்தியும் அவள் கணவன் ஜீவாவும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக, இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும், ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி முதலாக உயிருடன் குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு கீழ்கண்ட சொத்துகள் அனைத்தும் சேரும்.
வழியாதீங்க. உயில படிச்சு முடிச்சாச்சு, நான் புறப்படுறேன். ஏங்க உயில் பிரகாரம் யாருக்குமே குழந்தை பிறக்கலனா சொத்து என்ன ஆகும்? மொத்த சொத்தும் தர்மஸ்தாபனத்துக்கு போயிடும். இருட்ட போகுது, ஆக வேண்டியதை பாருங்க. என்னடா சொத்து முழுக்க எனக்கு தான். நான் நேரா போறேன், கண்ணம்மாவை கூட்டிட்டு வரேன். இன்னும் 10 மாசம். இந்த கையில குழந்தை, இந்த கையில சொத்து. கண்ணம்மா இதோ வரேம்மா. ஐயோ 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 உங்க அண்ணன் பந்தய குதிரை மாதிரி ஓடுறா, நீ நொண்டி குதிரை மாதிரி நிக்கிறியாடி. அந்த ஆளு வேற ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என்ன படுத்துறான். அம்மா உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அப்பா வேணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னா புருஷன் வேணும். இப்ப நாம 2 பேரும் என்னமா செய்யறது? 2 பேரும் இடிச்சுக்கிட்டே சாவோம். நான் நம்ம சங்கத்துல இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல. சங்கமே 2ஆ உடைஞ்சிரும் போல இருக்கு. யாரு வேணும்னாலும் போகட்டும், நீ மட்டும் இருந்தா போதும். போறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும். எனக்கு சொந்தமா பந்தமா நான் ஒரு அனாதை. ஐயா ஐயா ஐயா, பாப்பா வா. யாருங்க இவரு? சாமியாரா சேர வந்திருக்காரா? என் அண்ணனுடைய டிரைவர். என்ன விஷயம்? பெரிய காரூபத்துல செத்து போயிட்டாரு. அண்ணா, உன்னை கடைசி காலத்துல என்னால பார்க்க முடியாம போச்சே. ஆமா, அந்த ராட்சசி என் சம்சாரம் எப்படி இருக்க? அவங்க உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு தேடுற? உங்க அண்ணன் உங்க குடும்பத்துல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் சொத்துன்னு உயிரிழந்து வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க. அதனாலதான் உங்க சம்சாரம் குழந்தை பத்துக்கிறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த குளத்துல எனக்கு வாரிசா? நான் மச்சுவாயா?